உலகமெங்கும் பறந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் நம்முடைய தமிழ் உறவுகளுக்கு இனிமையான நேரத்து வணக்கங்கள். இன்று இலங்கை யாழ்ப்பாணத்திலிருந்து ரிசர்ச்சர் சரவணன் நம்மோடு இணைந்திருக்கிறார். யாழ்ப்பாணம் தொடர்புல நிறைய விஷயங்கள் பத்தி அவருடைய சில கட்டுரைகளை முகநூல்ல படித்துத்தான் இந்த நேர்காணலுக்கு நாங்கள் ஏற்பாடு செய்திருந்தோம். முதல் அவருக்கு வணக்கம் சொல்லலாம். வணக்கம் சரவணன். வணக்கம். உலகமெங்கும் வாழும் தொலைக்காட்சி மற்றும் முகப்புத்த அத்தனை நேயர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வோம். நிச்சயமாக. அதாவது உங்களுடைய எழுத்துக்கள்ல நிறைய விஷயங்கள் பார்க்கக்கூடியதா இருந்தது. குறிப்பாக யாழ்ப்பாணத்தார் அப்படின்னு சொல்லி ஒரு பெருமை, ஒரு மாறுதட்டல் எல்லாமே நிறைய பெருகி இருக்கு. இன்றைக்கும் இருக்கு. உலகத்துல இருக்கிற அத்தனையும் யாழ்ப்பாணத்துல இருந்து போனவர்களுக்கு இருக்கு. ஆனால் நாங்கள் எங்களுடைய வரலாறை தேடினோமா அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய கேள்விகள் உங்களுடைய பதிவுகளை பாக்குறப்போ எல்லாருக்கும் எழும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கும் நிறைய கேள்விகள் அது தொடர்பா எழுந்திருக்கு. நாங்கள் வரலாறை பற்றி சிந்திக்கவும் மறந்துட்டோமோ அப்படின்னு சொல்லி ஒரு ஆதங்கமும் இருக்கு. உங்களுடைய அத்தனை பதிவுகள்லையும் அந்த ஆதங்கம் அப்படின்றது மிகப்பெரிய அளவில் இருக்கு. எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், யாழ்ப்பாண பேரரசு அப்படின்ற ஒரு பேரரசு ஒரு மிகப்பெரிய கப்பற்படையை தன்னகத்தை கொண்ட பேரரசாக இருந்திருக்கிறதுன்றதுக்கான பல விஷயங்களை ஆவணங்களாக நீங்க பதிவு செய்திருந்தீங்க. அது சம்பந்தமா தான் நான் கேட்க போறேன். எனக்கு இருக்கிற கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, 100 கப்பற்படை அப்படின்னு சொல்லி ஒரு கவுண்ட் சொல்றீங்க. இந்த 100 கப்பற்படையை யாழ்ப்பாணத்து பேரரசு வைத்திருந்தது அப்படின்னு சொல்லி, இதற்கான ஒரு ஏதாவது ஆவணங்கள் அல்லது ஏதாவது வரலாற்று சுவடுகள் ஏதாவது இருக்கா? இந்த கணக்கு எப்படி நீங்க துல்லியமா கண்டுபிடிச்சீங்க? இது துல்லியமான கணக்குத்தான். இப்ப 100 சொல்றது அனுமானித்தது அல்ல. இது வரலாற்று ஆவணங்கள் மற்றும் போர்த்துகீய மொழி ஆவணங்கள், நெதர்லாந்து மொழி ஆவணங்கள், சீன மொழி ஆவணங்கள்ல இருந்து எடுக்கப்பட்ட தரவுகள் தானே தவிர 100க்கும் மேல் அதிகமா இருக்கு. 100க்கு கீழே இது வரைக்கும் இருந்த ஆவணங்கள்ல நான் பார்க்கல. இவன் பதுதா இருக்கட்டும், கிட்டத்தட்ட 1350 ஆண்டுகளுக்கு முதலே ஒரு பயணி யாழ்ப்பாணத்து பேரரசின் கப்பல்களை இந்திய வளைகுடா எல்லாம் கண்டிருக்கிறார் என்று சொன்னா அது வெறுமனே போர்க்கப்பட மட்டும் இல்லை. அது வியாபாரம் செய்த கப்பலா இருக்கட்டும், பொருட்களை ஏற்றி இறக்கின கப்பலா இருக்கட்டும், எல்லாமே சேர்ந்து வந்த ஒரு படையத்தான் அவர் அதை குறிப்பிட்டிருக்காரு. படை என்று சொல்றது எல்லாத்தையும் சேர்ந்துதான் அவர் குறிப்பிட்டிருக்கார். அதே நேரம் இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் இருக்கு. யாழ்ப்பாணத்துல மேற்கொண்ட ஆய்வின் அடிப்படை, யாழ்ப்பாணத்துல உள்நாட்டு யுத்தம் ஆரம்பிக்க முதல் மேற்கொண்ட ஆய்வின் அடிப்படையில் குறிப்பா 2-3 இடங்கள்ல நடந்த ஆய்வுல சீனாவினுடைய கப்பல்கள் வந்து போன அடையாளங்களும் சரி, ஆவணங்களும் சரி, உடைந்த மட்பாண்ட துண்டுகளும் மீட்கப்பட்டது. இது வரலாற்று ரீதியா நடந்த உண்மை. அப்ப என்ன பிரச்சனை என்று சொன்னா, இனப்பிரச்சனை ஆரம்பிக்கிறது முதல் இனப்பிரச்சனை ஆரம்பிக்கிறதுக்கு பிறகு 2 தினம் பார்க்கணும். முதல் ஆரம்பித்ததுல ஆரம்பமான நம்முடைய வரலாற்று சுவடுகள் அதுக்கப்புறம் தொடர முடியாம போயிட்டு இப்ப ஒரு சந்தர்ப்பம் வந்திருக்குது. டெக்னாலஜியும் அளவுக்கு அதிகமா வளர்ந்துருக்கு. ஒரு ஆவணமா இருக்கட்டும், ஒரு இன்னொரு நாட்டு ஆவணமா இருக்கட்டும், எங்களால ஈஸியா அக்சஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் இது சரியா அப்படியான்னு தேடி பார்க்கக்கூடிய வசதி இருக்கு. அப்ப இவ்வளவு காலமும் நாங்க விட்ட பிள்ளை என்னன்னு சொன்னா, வெறுமனே புத்தகத்துல மாத்திரம் ஒரு கதையை படிச்சு கொண்டிருக்கோம். அந்த கதை எவ்வளவு தூரம் உண்மை பொய்ன்னு சொல்லி நாங்க இது வரைக்கும் தீர ஆராய்ஞ்சதும் இல்லை, ஆராய்ஞ்சு பார்க்குற மனோநிலையும் எங்களுக்கு வரையில. ஆனா இப்போ ஒரு கட்டம் வந்திருக்கு, இது நடந்திருக்குமா இல்லையான்னு ஒரு ஆராய்வது வேண்டிய தேவை இருக்கு. இவ்வளவு காலமும் எழுத இல்லையாண்டு இல்லை, அதை பற்றி சரியான சந்தர்ப்பங்கள் இப்பதான் சரிமா ஓரளவுக்கு வந்திருக்கு. நெதர்லாந்து அரசும் சரி சில விஷயங்களும் ஓப்பனா அவங்க பார்வைக்கு விட்டுருக்குறாங்க. அறிக்கைகளா இருக்கட்டும், ஆர்கியாலஜியா இருக்கட்டும், தொல்பொருள் சின்னங்களா இருக்கட்டும், எல்லாமே விட்டுருக்குறாங்க. நான் தேடி பார்த்த விடயங்களை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு மேல ஆவணங்கள் இன்னும் படிக்கப்படாமல் இருக்குது. 1 லட்சம், அதுவும் யாழ்ப்பாண பேரரசு சம்பந்தமா ஓலைச்சுவடி உட்பட. இதுதான் உண்மை. இதுல கப்பல் வந்ததான்னு கேட்டா வந்த உண்மை இருக்கு, தாராளமா இருக்கு. கல்வெட்டு இருக்கு. கொழும்புல ரித்திகமலை கண்டுபிடிக்க சில கல்வெட்டு வாசகங்கள் இருக்கு. எவ்வளவு தூரம் போர் நடந்தோன்னு சொல்லி கப்பல் எரிக்கப்பட்ட வரலாறு. நைனாதீவுல இருக்கிற கல்வெட்டுக்கு குறிப்பா ஒரு யாழ்ப்பாணத்துல நடக்கிற போக்குவரத்து எப்படி சொல்லணும்னு சொல்லி ஒரு பராக்கிரமவா அரசன் கல்வெட்டுல பதிக்கிறான்னு சொன்னா இப்ப கப்பல் பேரரசு எவ்வளவு தூரம் சாத்தியப்படும், எந்த அளவுக்கு இருந்திருக்க வேண்டும் என்றதை நாங்க சிந்திச்சு பார்ப்போம். ஒரு மன்னனுடைய கல்வெட்டுல தெளிவா சொல்ற விஷயம் கப்பல் போடுவதற்கு இப்படித்தான் ரூல்ஸ் இருக்குன்னு சொன்னா இன்னும் ஆழமா நாங்க பார்க்க வேண்டிய விஷயம் எக்கச்சக்கம் இருக்கு. நிச்சயமா. இப்போ யாழ்ப்பாணத்து பேரரசினுடைய கப்பற்படை அப்படி என்பது சோழர்களினுடைய ஒரு நீட்சி அப்படின்னு சொல்லி நாம் எடுத்துக்கொள்ளலாமா, அல்லது யாழ்ப்பாண பேரரசு அப்படின்பது தன்னகத்தே தனித்துவமான ஒரு படையை வைத்திருந்தது அப்படின்னு சொல்லி நாம் எடுத்துக்கொள்ளலாமா? 2 பக்கம் பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. யாழ்ப்பாணம் சோழர், பாண்டியர், பல்லவர்,
அப்படியும் பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. தனித்துவமா இருக்கு. நான் சொல்ல வாரது காரணம் தனித்துவமான பேரரசு. யாழ்ப்பாண பேரரசுன்னு சொல்லிக்க நீங்க ஒரு ஒரு படையெடுப்பால வந்த பேரரசோ அல்லது சோழ பேரரசோ அல்லது தென்னிந்திய பேரரசோ இல்ல. தென்னிந்தியாவில் நடந்த மாற்றத்துக்கு பிறகு யாழ்ப்பாண பேரரசின் வியாபார வணிகம், அதாவது அவங்க இந்தோனேசியா தொடக்கம் பாக் நீர்லயும் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வச்சிருந்தாங்க. அதைத்தான் நான் பாக்குறேன். சோழ பேரரசுக்கு முன்னா இருக்கட்டும், சோழ பேரரசுக்கு பின்ப அதுக்கு வந்த ஆட்சியா இருக்கட்டும், முதல் இந்தியாவோட வணிகத்தை செய்ய ஆரம்பிச்சவங்க. அதுக்கப்புறம் வெளிநாட்டு ரீதியா வணிகத்தை செய்து கொண்டு போற தேவை ஏற்பட்டது. அப்ப இது யாழ்ப்பாண பேரரசுன்னு தான் பார்க்கணும். அப்ப நாங்க இதுல கன விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்கு. இதுக்கு முதல் வணிகம் நடந்ததாண்டா இருக்கு. வெடியரசன் கதையும் நாங்க கேள்விப்பட்டிருக்கிறோம். யாழ்ப்பாண மன்னன் கப்பல் வணிகம் செய்தாங்க, கப்பல்ல வந்த போராளிகளோட போரிட்டுறாங்க. இது ஒரு வரலாறு. அப்ப யாழ்ப்பாணத்துல இதுக்கு முதலே கப்பற்படை இருந்திருக்கு. அப்ப ஏன் எங்களுக்கு தெரியலன்னு சொன்னா அதை தேடி பார்க்கிற அளவுக்கு சான்றுகளும் தொல்பொருள் ஆய்வுகளும் இங்க நடத்தப்படுது. கடலடி ஆய்வுகளா இருக்கட்டும், கல்வெட்டு ஆய்வுகளா இருக்கட்டும், வாசிக்கப்படாத தகவல்களா இருக்கட்டும். அப்ப இது ஒரு யாழ்ப்பாண பேரரசுன்னு தான் நாங்க பார்க்கணுமே தவிர வெறுமனே சோழ சேர பாண்டியர் ஒரு வட்டத்துக்குள்ள பார்க்க முடியாது. இவங்களுக்குன்ற ஒரு தனித்துவமான கப்பற்படை இருந்திருக்கு. யானைகளை கூட ஏற்றுமதி செய்திருக்கிறாங்கன்னு சொல்லி குறிப்புகள் இருக்கு. ஒரு யானையை இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்ய வல்லமை இருந்தா அந்த கப்பற்படை எவ்வளவு தூரம் பெரிய கப்பற்படையா இருந்திருக்கு, எவ்வளவு தூரம் பெரிய கப்பலா இருந்திருக்கு. இந்த இடத்துல எனக்கு ஒரு கேள்வி இருக்குன்னு அப்படின்னு சொன்னா, யாழ்ப்பாணத்துல உண்மையா யானைகள் இல்ல, ஆனா அந்த யானைகள் அப்ப எங்கிருந்து புறப்பட்டு ஏற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தகவல்கள் ஏதாவது இருக்கா? இருக்கு கட்டாயமா இருக்கு. முல்லைத்தீவு துணுக்கா பக்கம் வவுனியா பக்கம் இருந்த காடுகள்ல யானைகள் இருந்தது என்று சொல்லி ஒல்லாந்த வரைபடமா இருக்கட்டும், ஆங்கிலேய குறிப்புகளா இருக்கட்டும், மாட்டினுடைய குறிப்புகளா இருக்கட்டும், எல்லாமே குறிப்புகள்ல தெளிவா பதியப்பட்டிருக்கு. மாட்டினுடைய குறிப்புகள்ல ஞாபக பக்கங்கள்ல பதியப்பட்டிருக்கு. இத்த யானைகளை அவ எப்படி கட்டுப்படுத்தணும் என்று கிடக்கு ஒலிவீரான குறிப்புகள்ல இருக்கு. வரலாற்று குறிப்புகளை நாங்க விட்டப்புல எல்லாற்ற குறிப்புகளையுமே படிக்கவும், அப்ப படிக்காம விட்டதுல பிள்ளை இருக்கு. அப்ப யாழ்ப்பாணத்துல நீங்க யானைக்காக வெட்டின குளங்களும் இருக்கு. அது அந்த பேர் விவரங்கள் வர்றதுக்கு கொஞ்சம் தாமதமாகலாமே தவிர ஒவ்வொரு யானையும் யாழ்ப்பாணத்துக்கு பக்கம் கொண்டு வந்து ஏற்றுமதி செய்யும் போது யானைகள் குடிப்பதற்கு நீராதாரம் இருக்க வேண்டும் என்பதற்காக வெட்டப்பட்ட குளங்களும் யாழ்ப்பாணத்தில் தாராளமா உண்டு. அதை நாங்க மறக்க முடியாது. அப்ப குறிப்புகள்ல இருக்கிற பட்சம் ஒரு யாழ்ப்பாணத்துல இருந்து யானை போயிருக்குன்னு சொன்னா அப்ப என்ன நடந்திருக்கு? ஒரு சில வரலாற்று ஆவணங்கள் காணாம போயிருக்கு, அழிக்கப்பட்டிருக்கு, அல்லது இருக்கிற ஆவணங்கள் வெளியில வரையில. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வந்து கொண்டிருக்கு. மாங்குளம் வவுனியா பக்கம் இருந்து யானைகள் ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு. அது உறுதிப்படுத்தப்பட்ட ஆவணங்கள் இருக்கு நிறையவே. நிச்சயம். இப்ப இந்த யாழ்ப்பாண கப்பல் பேரரசு அப்படின்ற அந்த யாழ்ப்பாண பேரரசுல இருக்கிற இந்த கப்பல் படையின் சம்பந்தமான சுவாரஸ்யமான ஏதாவது தகவல்கள் இதுவரைக்கும் யாருக்குமே தெரியாது, இவ்வளவு தூரம் நமது வரலாறு ஆழமானதா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுற மாதிரியான ஏதாவது விஷயங்கள் இங்க பதிவு செய்ய முடியுமா? வீர ஆளுகேஸ்வரன் சொல்லி கம்பளவ ஆட்சி பண்ண ஒரு ஒரு மன்னனா இருக்கட்டும், அல்லது அவைக்கு கீழே பண்ற ஒரு 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 படை வீரனா இருக்கட்டும், அங்க கோட்டையில ஆதிக்கம் செலுத்தி கொண்டு வார. அப்ப யாழ்ப்பாணத்தில இருந்து கம்பள வரைக்கும் தென்னிலங்கை வரைக்குமே வரி செலுத்தப்படும். யாழ்ப்பாண அரசுக்கு வரி செலுத்த வேண்டிய நிர்பந்தத்தில் அவங்க இருக்கிறாங்க. அந்த நேரத்துல இவர் வரி செலுத்த முடியாதுன்னு சொல்லி எதிர்க்கிறார். வீர அழகேஸ்வரர் அவற்றை பெயர் எதிர்க்கிற நேரத்துல அவரை எதிர்த்து யாழ்ப்பாணத்திலிருந்து கப்பல் படை ஊடாக கம்பளையை கைப்பற்றதுக்கு போறாங்க. கடும் போர் நடக்குது. அந்த போரை அவரும் பதிவு செய்திருக்கிறார், யாழ்ப்பாண பேரரசும் பதிவு செய்திருக்குது. அந்த நேரம் சீனாவில இருந்து வந்த ஒரு மன்னனுடைய கல்வெட்டா இருக்கட்டும், அவர் மும்மொழியில தேவினூர்ல கல்வெட்டுல பதிச்சிருக்கார். தமிழ், சீன மொழி, மற்றது இன்னொரு மொழி நான் படிச்ச அது தெளிவா இருக்கு. இப்படி யாழ்ப்பாண பேரரசின் படைகள் வந்து சண்டை போட்டதுல இருந்து எல்லாமே தெளிவா பதிவற்று. வீர அழகேஸ்வரர் யாழ்ப்பாண கப்பலை கொளுத்தினதென்றும் வரலாற்றுல பதியப்பட்டது. அப்ப எவ்வளவு தூரம் யாழ்ப்பாணத்துல ஒரு கப்பல் படை இருந்திருக்க வேணும், இது சாதாரணமா பதியப்பட்ட விஷயம். முதலாவது கப்பல், எங்களுடைய இனத்துல கப்பல் கொஞ்சம் குறைஞ்சதே இந்த வீர அழகேஸ்வருடைய தாக்குதல் தான் என்று தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு. ஞாபக கப்பல்களை யாழ்ப்பாண பேரரசு இழந்தது என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுல இருந்து மீண்டு வர கொஞ்சம் காலம் எடுத்ததுன்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. இது ஒரு வரலாற்று செய்தி. இதை நாங்க ஆழமா பார்க்கணும். கண்டிப்பா, நிச்சயமா. இப்ப இந்த இடத்துல வந்து நாம் போர் சார்ந்து சில அதாவது கப்பல்களை வாங்குறது இந்த மாதிரியான ஒரு சார்ந்தது நம்ம அந்த கப்பல் படையை பார்க்கிறோம். வணிகம் சார்ந்தான குறிப்புகள் அப்படின்னு சொன்னால் எந்தெந்த நாடுகளோட வணிகம் செய்ததுக்கான குறிப்புகள் இருக்கு இந்த கப்பற்படை ஊடாக? சீனா வணிகம் நடைபெற்றிருக்கு தெளிவா.
எகிப்திய வணிகம் ஓரளவுக்கு நடைபெற்றிருக்கு. அரேபிய வணிகத்தை பற்றி இருக்கு. யாழ்ப்பாணத்துல மீட்கப்பட்ட நாணயங்கள்ல குஜராத் நாணயமும் மீட்கப்பட்டிருக்கு, சீன நாணயமும் மீட்கப்பட்டிருக்கு. அரேபிய நாணயங்களும் சில இடங்கள்ல கிடைச்சிருக்கு. அதை விட இந்திய நாணயங்கள் தாராளமே கிடைச்சிருக்கு. சீன நாணயங்கள் கிடைக்கிறதே மிகப்பெரிய ஒரு வணிகத்துக்கான சான்று. சீனாவில இருந்து எவ்வளவு தூரம் சீன மட்பாண்ட பொருட்களா இருக்கட்டும், அது கிங் மிங் வம்சத்தை சேர்ந்தன்னு சொல்லி தெளிவாகவே ஆய்வில் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. அந்த ஆய்வறிக்கை நகல்கள் ஓரளவுக்கு இருக்கு. இன்னும் கொஞ்சம் சீன அரசாங்கத்திட்ட ஞாபகம் இருக்கு. அவங்களும் இதோ ஒரு கூட்டுறவா அந்த வணிகத்தை என்ன நடந்ததுன்னு சொல்லி 2-3 ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்காங்க. 2018 கண்டுபிடிப்பு மேற்கொள்ளப்பட்டிருக்கு. 1900 இனப்பிரச்சனைக்கு முன்னம் 78ஆம் ஆண்டு அளவுல சீனாவில இருந்து ஒரு கொலாபரேஷன்ல வந்து அந்த கண்டுபிடிப்பை மேற்கொள்ளப்பட்டிருக்காங்க. அப்ப அவர் சொல்லியிருக்கிறாங்க, சீனாவின் கப்பல் ஒன்று அல்லப்பிட்டிக்கு அங்கால் கடற்பரப்புல மூழ்கினதாகவும் அதனுடைய சரக்கு பாகங்கள் ஒதுங்கிறதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கு தெளிவாக. இப்ப இவ்வளவு தூரம் கப்பல் வணிகத்துக்கு இதை விட வேறு சான்று இல்லையே. அதே நேரம் இந்தியாவில கண்டுபிடிப்புகளா இருக்கட்டும், சீன நாட்டோட வணிகமா இருக்கட்டும், அரேபிய நாணயங்கள் மீட்கப்பட்டதா இருக்கட்டும், குஜராத் நாணயம் என்னென்று யாழ்ப்பாணத்துல வருது. வர வேண்டிய தேவை ஏன் இருக்குன்னு கேள்வி கேட்டா கப்பல் வணிகம் தான். அதை சார்ந்த வேற எந்த வணிகமும் இல்லை. ஒரு ஆய்வறிக்கையில குறிப்பிட்ட ஒரு பறக்கும் படையா இருந்தது என்று சொல்லு. பறக்கும் படைன்னு சொன்னா கப்பலைத்தான் குறிப்பிடுறாங்க. வேகமா செல்லக்கூடிய கப்பல்கள் யாழ்ப்பாணத்துல இருந்தது. யாழ்ப்பாணத்துல வணிகம் கொடிகட்டி பறந்தது. முத்துக்குளித்தல் நடைபெற்று. எங்களுக்கு தெரியாத விஷயம், யாழ்ப்பாணத்திலேயே முக்காவாசி வருமானம் முத்துக்குளித்தலையும் வியாபாரத்தையும் நம்பித்தான் இருந்தது, விவசாயத்தை. முத்துக்குளித்தல் நடைபெற்றிருக்குன்னு சொன்னா கப்பல் தேவை எங்களுக்கு. அவ்வளவு தூரம் முத்துக்குளித்தல் நடைபெற்றிருக்கு. காலப்போக்குல எல்லாமே காணாம போச்சு. இப்ப யாழ்ப்பாணத்துல முத்துக்குளித்தல் செய்யறாங்களான்னு கேட்டா இல்ல. இல்ல, நாங்க எனக்கு தெரிந்து அதாவது மன்னார் பகுதியில முத்து குளித்தலுக்கான விஷயங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா யாழ்ப்பாணத்திலயும் முத்து குளித்தல் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் நடந்திருக்கா? ஏன்னா அவ்வளவு ஆழத்துக்கு போக வேணும் இல்லையா முத்து குளித்தல் அப்படின்னு சொன்னா. அந்த அது ஒரு மிகப்பெரிய ஒரு செயல் திட்டம், இல்ல மிகப்பெரிய ஒரு கடல் சார்ந்து அடி ஆழம் வரைக்கும் செல்லக்கூடிய ஒரு விஷயம். அது நடந்ததுக்கான ஆதாரங்கள் இருக்கா? என்ன மாதிரியான ஆதாரங்கள் இருக்கு யாழ்ப்பாணத்தில் முத்து குளித்தல்? ஆதாரங்கள் எல்லாமே போர்த்துகீச அந்த மொழிகள்ல பதியப்பட்டிருக்கே தவிர இனிமே அதுக்குரிய சொல்லு தெளிவான ஆதாரங்களை இன்னும் படிக்கப்படாத சுவடிகள் இருக்கு. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வந்து கொண்டு இருக்கு. ஆனா தெளிவா இருக்குது. முத்துக்குளித்தலை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும் என்றதுக்காக யாழ்ப்பாண மன்னர்கள் கடலொட்டிய பாதுகாப்பை அதிகப்படுத்தினதாக. போர்த்துகீசருடன் இந்த போராட்டமா இருக்கட்டும், மல்லாந்தருடன் இந்த போராட்டமா இருக்கட்டும், யாழ்ப்பாணத்துக்கு வந்து ஒரு வணிகத்தை கைப்பற்றுறாங்களா இருந்து சொன்னா அது முத்துக்குளித்தல் வணிகம் தான். தீவு பக்கத்துல இருந்த துறைமுகமா இருக்கட்டும், சில வரலாற்று குறிப்புகள் இருக்கு. கடல்ல நடக்கிற முத்துக்குளித்தலை அல்லப்பட்டி துறையில் இருந்து பார்த்ததாக சில குறிப்புகள்ல தெளிவா இருக்கு. அது கிட்டத்தட்ட 100 புத்தகங்களை நாங்க படிக்க வேண்டி வரலாம். 60,000 பக்கத்துக்கு மேலே இருக்கு. ஒரு 2-3 புத்தகத்துக்குள்ளே இருக்கிற விஷயம் உண்மை என்று சொன்னா 60,000 பக்கங்கள்ல இருக்கிற எத்தனை விஷயம் இருக்கு. இப்ப இன்னும் தெளிவான பருத்தி பற்றி தெளிவா போட்டிருக்கு. யாழ்ப்பாணத்துல பருத்தி செய்குதுன்னு சொல்லி போட்டிருக்கு. ஆமா, ஊர்களினுடைய பெயரே இருக்கு இல்லையா? இப்ப பருத்தி துறை அப்படின்ற ஊர் வந்ததுக்கான பெயரே வந்து அந்த துறைமுகத்தில் பருத்தி வியாபாரம் நடந்தது அப்படின்றதுக்கான ஒரு சான்று. இது வரைக்குமே நாங்க இந்த விஷயத்த நாங்க வெளியில யாரும் கேள்விப்பட்டோமோ இல்ல. ஒரு குறிப்பா ஒரு பெயர் வச்சுத்தான் இது வரைக்கும் பார்த்தனால் இப்ப எங்களுக்கு அந்த ஆவணங்கள் ஆதாரங்கள் கூட கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி செய்து கொண்டிருக்கு. இப்ப இன்னும் ஆவணம் தேவை, ஆதாரங்கள் தேவை என்று சொன்னா நாங்க ஆய்வுகள் செய்யத்தான் வேணும். வெறுமனே இருந்தது புத்தகத்துல படித்தோம் என்று சொல்லிட்டு பிரயோசனம் இல்லை. அப்ப கடலடி ஆய்வுகளா இருக்கட்டும், துறைமுக ஆய்வுகளா இருக்கட்டும், இன்னும் விரிவுபடுத்தணும். இப்ப விரிவுபடுத்தினா தன்பாட்டுல எங்கெங்க துறைமுகம் இருந்துச்சோ அங்கெல்லாம் ஆய்வுகள் நடத்தப்பட வேண்டிய தேவை இருக்கு. ஒரு கடல் சார்ந்த வணிகமா இருக்கட்டும், முத்துக்குளித்தலா இருக்கட்டும், யாழ்ப்பாணத்துல இருந்து எவ்வளவு முத்துக்கள் எவ்வளவு விலைக்கு வாங்கினதுன்னு சொல்லு கூட குறிப்பு இருக்கு. தேவையான குறிப்பை பார்க்கலாம். அப்ப அவ்வளவு தூரம் 5,000 ரூபாயில இருந்து 1,00,000 வரைக்குமே அந்த காலத்துல வணிகம் நடைபெற்றதாக குறிப்புகள்ல தெளிவா போடப்பட்டிருக்கு. அந்த காலத்துல 1,00,000 வணிகம் என்பது எவ்வளவு தூரம் பெருசு. அதுவே எங்களுக்கு மிகப்பெரிய ஆதாரம். இதை தவிர ஆதாரம் தேவையில்லை. அவங்க தெளிவா குறிப்பிட்டிருக்காங்க இவ்வளவு வணிகம் நடைபெற்றது, கணக்கறிக்கு தெளிவா இருக்கு. நாங்க என்ன விட்டுட்டோம். அந்த வணிகத்தை பயன்படுத்தி உண்மையில நடைபெற்றதான்னு ஆய்வு தேவை என்று சொன்னோம்னா அப்ப எங்க நடைபெற்றது, என்ன இடம் முத்துக்குளித்தல் நடைபெற்றிருக்கான்னு சொன்னா என்ன நடந்ததுன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் ஏன் தொடரையில இனப்பிரச்சனை அது ஒரு பக்கம். அதை நாடி நம்மள முன்னோர்களா இருக்கட்டும், நம்முடைய மூதாதையார் இருக்கட்டும் கொண்டு போக
விவசாயமும் மீன்பிடியும் தான் இங்க வந்து கொண்டே இருக்கே தவிர முத்துக்குளித்தல் ஏன் நடக்கல, அந்த வணிகத்துக்கு என்ன நடந்தன்னு பார்க்க வேண்டிய தேவை இருக்கு எங்களுக்கு. அதையும் சம்பந்தப்படுத்தி பார்க்க வேண்டி இருக்கு. நிச்சயம் நாம் என்னும் இனப்பிரச்சனை அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கிறதுன்றது தீர்வு கிடைக்காத ஒரு விஷயம்தான். ஆனால் அது எல்லாம் முடிந்ததுன்னு சொல்லி கிட்டத்தட்ட 16-17 வருஷம் ஆகிவிட்டது. அதுக்கு பிறகு நாம் செய்ய வேண்டிய நம்மளுடைய வரலாறை தர வேண்டிய ஒரு 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 மிகப்பெரிய கடமையும் அங்க இருக்கிற புத்திஜீவிகள், அறிவார்ந்த சமூகம், தமிழர்கள் மிகப்பெரிய அறிவார்ந்த சமூகம், அந்த சமூகத்துக்கு இருக்கிறது. புலம்பெயர்ந்த நாடுகள்ல இருக்கிற மிகப்பெரியவர்களுக்கெல்லாம் இந்த மிகப்பெரிய ஒரு கடமை இருக்கிறது அப்படின்னு சொல்லி நான் இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புறேன். அதையும் கடந்து என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், நான் இந்த யாழ்ப்பாண கடல் பேரரசினுடைய வளர்ச்சி எழுச்சி பத்தி தான் இப்போ பேசிக் கொண்டிருக்கிறோம். கண்டிப்பாக ஒரு அரசு அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய மலர்ச்சி, வளர்ச்சி, எழுச்சி, அதை பிறகு வீழ்ச்சி அப்படின்ற ஒரு விஷயம் இருந்திருக்க வேணும். நீங்கள் கூட எழுதியிருந்தீர்கள், இது எழுதும் போது வியப்பாகவும் இருக்கிறது, வலிக்கிறது அப்படின்னு சொல்லி. இந்த யாழ்ப்பாண பேரரசு அல்லது யாழ்ப்பாண கடல் பேரரசினுடைய வீழ்ச்சி அப்படி என்பது எதன் காரணமாக அமைந்தது, எப்போது அமைந்தது, எப்படி அமைந்தது? காலத்துக்கு காலம் வீழ்ச்சி. ஒவ்வொரு அரசாங்கமும் அடுத்த அரசாங்கத்தை தன்னுடைய செல்வாக்கு அதிகரிக்கணும்னு சொன்னா இங்க இருக்கிற வளங்களை கைப்பற்றணும். அப்படித்தான் அதை பாக்குறது. யாழ்ப்பாணத்திலிருந்து தென்னிலங்கை வரைக்குமே வரி வந்து கொண்டிருக்குமா இருந்தா அதை உடைக்கணும் சொன்னா என்ன செய்யணும்? யாழ்ப்பாண பேரரசை வீழ்த்தோணும் முடிய ஒரு தேவை வருது. அப்ப யாழ்ப்பாணத்துல இருந்து தென்னிலங்கை வரைக்கும் வரி செலுத்த வேண்டிய தேவை இருக்குன்னு சொன்னா முதல் தேவை கப்பல் படை. அப்ப கப்பல் படையை உடைக்கணும். கப்பல் படையை உடைச்சா பாதி பலம் குறைஞ்சது. அப்ப அதுதான் வீர அழகேஸ்வரர் பண்றார். அந்த டைம்ல பாதி பலம் குறைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு மன்னருடைய போரா இருக்கட்டும், போர்த்துகீய ஒல்லாந்தர் போர்கள், கடல்ல போர் நடந்ததுக்குரிய குறிப்புகள் இருக்கு. கடல் படை சிறப்பா போரிட்டதும் இருக்கு. கரப்படை வழிய கடல்பட போரிட்டது வரலாறுகள் இருக்கு. போர்த்துகீயர் தங்களுடைய ஒல்லாந்தர் தங்களுடைய செல்வாக்குக்கு வந்தோன தொடர்புகள் கிடைக்கக்கூடாது என்பதற்காக கப்பற்படையை கொளுத்தின வரலாறுகள் இருக்கு, பதியப்பட்டிருக்கு. கப்பல்ல போனா தொடர்பு அடுத்த நாட்டுக்கு தொடர்பு இருக்கு. இந்தியாவில இருந்து படைகள் உதவிக்கு வந்து கொண்டிருக்கு. அந்த ஆவணங்கள் இருக்கு, உதவிக்கு வந்த ஆவணங்கள் இருக்கு. தரவழியில் பாதை இல்லத்தானே, உதவிக்கு வாரன்னு சொன்னா கப்பலால தான் வரணும். கப்பல் என்று சொல்றது பெரிய கப்பல் இல்ல, படகு, நாவாயா இருக்கட்டும், தோணியா இருக்கட்டும், அப்படி இருக்கு. அப்ப அதை முடக்கணும்னு சொன்னா படகுகள் அழிக்கப்பட வேண்டும், அழிக்கப்பட்டிருக்கு. அது இரண்டுமே யாழ்ப்பாண பேரரசுடைய மிகப்பெரும் வீழ்ச்சிக்கு காரணம். நம்முடைய கப்பற்படையை இழந்தார். இருந்தாலும் தொடர்புகள் இருந்து கொண்டுதான் இருக்கு. என்ன நடந்திருக்கு? சரியான ஆய்வு இல்லை. கப்பற்படை துறைமுகங்களை சரியான வகையில ஆய்வு செய்யறது மூலமா நம்முடைய வரலாறு தெரியும். 100 கப்பல் 150 கப்பல் இங்க அழிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா ஏதாவது ஒரு எவிடன்ஸ் இருக்கு, ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்கு, வரலாற்று குறிப்புகள் இருக்கு. கப்பல் படை போய்கொண்டிருக்குன்னு சொல்லி, இவ்வளவு தூரம் இருந்தான்னு சொல்லி குறிப்புகள் இருக்கு, இந்த நாட்டுக்கு போனதுன்னு சொல்லி குறிப்புகள் இருக்கு. அழிக்கப்பட்ட வரலாறுகள் இதுதான். ஒரு நாட்டை முடக்கணும் என்று சொன்னா அவருடைய பொருளாதாரத்தை அழிக்க வேண்டும். இப்ப நடக்கிற சம்பவங்களை பார்க்க பொருளாதாரத்தை அழிக்கணும்னு சொன்னா அவனை சுத்தி எந்த தொடர்பும் கிடைக்கக்கூடாது. இப்ப கப்பற்படையை முடக்க வேண்டும். அப்படி நடந்த ஒரு போராட்டமாகத்தான் இதை பார்க்க வேண்டும். கப்பற்படை முடங்கியது, அழிந்ததுக்கு காரணம் இதுதான். நிச்சயமா. அதாவது யாழ்ப்பாண பேரரசினுடைய மிகப்பெரிய கப்பல் படை அப்படின்றதனுடைய நீட்சி நாம் 2000 முன்னதாக கூட நம் தமிழருடைய மரபணுக்கள்ல பார்த்தது. அதுக்கு பிறகான பல வரலாறுகளையும் நாம் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இது எல்லாம் கூட ஒரு மிகப்பெரிய ஆவணமாக கூட நம் கருதலாம். என்று சொன்னால் ஒரு மரபில இருந்த ஒரு மரபணுக்களை கொண்ட ஒரு இனத்தால்தான் அதே மாதிரியான ஒரு வீச்சான ஒரு கடற்படையையோ அல்லது கப்பற்படையையோ கட்ட முடியும் என்பதுதான் உண்மை. அந்த மரபணுக்களை கொண்டவர்கள் தான் நாம். இன்னும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் நமது வரலாறுகள் அப்படின்றது ஒரு சாதாரணமான விஷயம் அப்படின்னு சொல்லி நாம் கடந்து போக முடியாது. அது நம்முடைய ஆணிவேர். அதை தேட வேண்டிய மிகப்பெரிய கடப்பாடு அப்படி என்பது அறிவார்ந்த சமூகமாக்கிய யாழ்ப்பாணத்துல இருக்கு. நாம் இலங்கையினுடைய மூளை பகுதியில் இருக்கிறோம். நாம் ஒரு அறிவார்ந்த சமூகம் சொல்லி இன்று வரைக்கும் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அது ஒரு உண்மையான விஷயம்தான். யாழ்ப்பாணத்துல நிலத்துல இருக்கிற மக்களுக்கும் உரியது. அதே போல புலம்பெயர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற புத்திஜீவிகளுக்கும் இது மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருக்கிறது. எங்களுடைய தேசத்திலே நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம், எங்களுடைய வேர்கள் இருக்கிறது. அந்த வேர்களினுடைய வீரியம் தாக்கம் என்பது என்ன அப்படின்பது அவர்களும் கண்டிப்பாக ஆராய வேண்டும். அதுக்கான நகர்வுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு ரிசர்ச்சராக நீங்க நிறைய விஷயங்களை பார்த்திருப்பீங்க. நிறைய முன்னகர்த்தல்கள், பின்னடைவுகள்,
பல விஷயங்களை எல்லாம் நீங்கள் அனுபவித்திருப்பீர்கள். அதையெல்லாம் கடந்து உங்களுடைய இந்த ஆய்வு பயணம் என்பது மென்மேலும் தொடர வேண்டும். தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பற்றி பேசலாம், நிறைய ஆச்சரியங்கள் பற்றி பேசலாம், நமது வரலாறு தொடர்புல பேசலாம். இந்த தருணத்துக்கும் நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் உங்களுடைய கனதியான இந்த ஆவணம் சார்ந்த சில விஷயங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. உலகெங்கும் வாழும் அனைத்து தமிழ் பேசும் சொந்தங்களுக்கும் தமிழ் உறவுகளுக்கும் இது ஒரு மிகப்பெரிய களமாக இருக்க போகிறது. தொடர்ந்து நாம் நம்முடைய இது வெறுமனே யாழ்ப்பாண பேரரசோடு தொடர்புபட்டு இருக்கின்றன, படைகள் எப்படி இருந்தன, எவ்வளவு தூரம் சிறப்பாக இருந்தது என்று சொல்லி நாம் காலப்போக்கில் நாம் எல்லா உண்மைகளும் தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்திருக்கிறது.